இப்போ ஒரு ஏணியை எடுத்துக்கிறேன், அதை இந்த வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி வந்து வைக்கிறேன். இப்போ இந்த ஏணியோட டாப்பு அந்த கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றத உங்களால் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணாமல் சொல்ல முடியுமா? a² + b² which is equal to c². பைத்தகோரஸ் தியரம். இந்த பைத்தகோரஸ் தியரம் எல்லாரும் கேட்டால் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆமாம், ரியல் ஸ்கொயர்ஸுக்கு. இந்த a² நான் இப்போ பீஸாக வெட்டிட போகிறேன். அதுக்கப்புறமா இந்த b² பீஸாக வெட்டிட போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் அந்த c² உள்ள அடைக்க முடியும்னு சொல்கிறது தான் இந்த பைத்தகோரஸ் தியரம். எப்படி நீங்கள் பீஸாக வெட்டினாலும் a² + b² is equal to c². இப்போ நான் 16² வந்து எடுத்துக்கிறேன். அதாவது ஸ்கொயருன்னு சொல்கிறது அதோட ஏரியாவை சொல்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே 9² வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 16 + 9 நம்மளுக்கு 25 வந்து கிடைக்கும். அந்த 25 இப்போ வருதான்னு வந்து பார்த்துப்போம். எஸ், திஸ் இஸ் ஈக்குவல் டு 25. நம்ம ஸ்கொயராக படிக்கிறதால ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இதோட ரியல் மீனிங் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா இது ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும். வேறு எதுனா கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இங்கே 2.25 இருக்குது, இங்கே 16 இருக்குது, டோட்டலி 18.25. ஏன் இது கஷ்டமாக இருக்குன்னா பைத்தகோரஸ் தியரமில் அதோட சைடை வந்து மெஷர் பண்ணுவோம். அதனால் ரூட் போட வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த தியரம் ரொம்ப ஈஸி. Hope you learn something new and follow this channel. Happy learning.